பச்சை பச்சையாக திட்டணும்னு தோணுது. கேஎன்பிசி இந்த பெட்ரோலியம் கோஆப்ரேஷனில் தொழிலாளர்கள் வந்து போராட்டம் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணினாங்கன்னா கடைசியில் நக்கிட்டு போகும். கவர்மெண்ட் யோசித்து நடந்துக்கிட்டாங்கன்னா சரி. கேஎன்பிசியில் நாங்கள் வந்து அரபினர் டெக் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் கீழே ஒர்க் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்ககிட்ட கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போ எங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பையன், அவனை வந்து இப்போ அவனை நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணலை, அவன் உள்ளே இருக்கிறான். அவனை வந்து லைனில் போயிட்டு இருந்துருக்காங்க. ஆக்சுவலி எப்போவுமே நாங்கள் என்ட்ரன்ஸில் எப்படின்னா லைனில் வருவோம். அங்கே வந்து இப்போ மீனா அல் அகமதின்னு சொல்கிறாங்க, அந்த கேட்டு மெயின் கேட்டு, அந்த கேட்டில் வந்து நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்கிறாங்க. அதே செக்யூரிட்டிஸ் யார் அப்படின்னா இங்கே இருக்கிற மிலிட்ரி பர்சன் தான் அந்த செக்யூரிட்டியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பி தான் நாங்கள் எல்லாருமே உள்ளே வரோம். அப்போ அப்படி லைனில் வரும்போது நாங்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி அந்த லைனில் வருவோம். அப்படி வரும்போது லைனில் ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு. அப்போ அந்த லைன்லேருந்து ஒரு பையன் வெளியே வந்திருக்கிறான். அப்படி வந்த உடனே என்ன இருக்குது அப்படின்னா அவனை பிடிச்சி தனியாக உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அப்போ தனியாக எதுக்கு உட்கார வச்சாங்க அப்படின்னா அவனை ரொம்ப நேரமாக விடவே இல்லை. கடைசி வர அவனை விடவே இல்லை. லைனெல்லாம் முடிஞ்சாச்சு. அப்புறம் தனியாக ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவனை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவனை வந்து செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவனை ஃபுல்லாக செக் பண்ணுறங்கிற பேரில் அவனோட ட்ரெஸ் ஃபுல்லாகவே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா குவைத்துடைய அதிலும் எண்ணெய் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு நடந்த சம்பவம். இதில் வந்து செய்தியாக போட்டிருக்காங்க, அது என்னன்றதையும் நம்ம வாசிப்போம். இந்தியர் அதிலும் குறிப்பாக தமிழர்கள் அதிகமாக வேலை செய்கின்ற நிறுவனத்தின் தொழிலாளர்கள் போராட்டம். இவர்கள் குவைத் நாட்டில் பிரபலமான எண்ணெய் உற்பத்தி கேஎன்பிசி நிறுவனத்தின் கீழுள்ள அரபி எனர்டெக் கான்ட்ராக்ட் நிறுவனத்தின் கீழ் வேலை செய்து வருகின்றோம் என்றும் நேற்று 14, அதாவது நேற்று தானே, ஆமாம், நேற்று 14/2/2026 பகல் பணிக்கு செல்லும் போது கேஎன்பிசி பாதுகாவலர் ஆபாச முறைகள் தொழிலாளி ஒருவரை அணுகி அவர்கள் சொல்லுவது மாதிரி எல்லாம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தினார். அதற்கு மறுத்த காரணத்தினால் அடித்து துன்புறுத்தப்பட்டார் என்றும் துன்புறுத்தப்பட்டவர் இந்திய தமிழக தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று 15/2/2026 பாதிக்கப்பட்டவருக்காகவும் எங்களுக்காகவும் இதே நிலை ஏற்படும் என்பதால் பணிக்கு செல்வதை நிராகரித்து விட்டோம். எங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லை என்பது நிச்சயமான உண்மை. நாங்கள் சென்று நியாயம் கேட்கவே எங்களையும் நம் இந்தியாவையும் அவமதித்து பேசுகின்றார்கள். இன்று நாங்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி வருகின்றோம். எனவே இந்தியர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் ஆதரவை எங்களுக்கு வழங்க வேண்டுகிறோம். இல்லை, இது இந்தியர்கள் மட்டுமில்லை, எல்லா நாட்டவர்களும் இதற்கு ஆதரவு அளிக்கணும். ஏன்னா ஒரு தொழிலாளர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஆடைகளை கலட்டி அவருடைய உடம்புல உள்ள அங்கங்களை தொட்டு அதுக்கப்புறமா இவங்களுடைய ஜிப்பை கலட்டி இவங்களுடைய இதை வெளியில் எடுத்து இதை தொடுப்பார், அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு மிக மோசமாக நடந்திருக்கிறாங்க. இது ஒரு கேவலமான ஈனச்செயல். சரியா? இது ஏதோ கேட்குறதுக்கு நாதி இல்லைன்ற மாதிரி எங்களை எல்லாம் என்னையோ எங்கள் நாட்டிலேருந்து கை கழுவி தலைமொழிக்கு நாட்டிலேருந்து இங்கே அனுப்பிவிட்ட மாதிரி சிலவனுங்களுடைய எண்ணம். ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வேலை போகும் வரைக்கும், இவனுங்களுடைய வேலை பறிபோகும் வரைக்கும், இவனுங்களுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கும் வரைக்கும் நிச்சயமாக இந்த மாதிரி தொழிலாளர் கேஎன்பிசியில் உள்ள தொழிலாளர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டால் மயிரப்புடுங்கினானுங்க. இவனுங்க கடைசியில் சோத்துக்கும் வழி இல்லாமல் வாயில் நல்லா வருது, சொல்கிறதுக்கு தான் இயலாது. ஏன்னா கௌரவமாக கண்ணியமாக நம்மளை மதிக்கிறதால மக்கள் நம்ம சில வார்த்தைகளை நான் தவிர்த்துக்கிறேன், இல்லைன்னா பச்சையாக திட்டணும்னு தோணுது. கேஎன்பிசி இந்த பெட்ரோலியம் கோஆப்ரேஷனில் தொழிலாளர்கள் வந்து போராட்டம் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணினாங்கன்னா கடைசியில் நக்கிட்டு போகும். கவர்மெண்ட் யோசித்து நடந்துக்கிட்டாங்கன்னா சரி. தொழிலாளர்களை வச்சுக்கிட்டாங்கன்னா கடைசியில் என்ன நடக்கும்ன்றது தெரியும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நாங்கள் வந்து கேஎன்பிசியில் நாங்கள் வந்து அரபினர் டெக் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் கீழே ஒர்க் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்ககிட்ட கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன் அப்படின்னா இப்போ எங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பையன், அவனை வந்து இப்போ அவனை நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணலை, அவன் உள்ளே இருக்கிறான். அவனை வந்து
லைனில் போயிட்டு இருந்துருக்காங்க. ஆக்சுவலி எப்போவுமே நாங்கள் என்ட்ரன்ஸில் எப்படின்னா லைனில் வருவோம். அங்கே வந்து இப்போ மீனா அல்மதின்னு இருக்காங்க, அந்த கேட்டு மெயின் கேட்டு, அந்த கேட்டில் வந்து நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்கிறாங்க. அதே செக்யூரிட்டிஸ் யார் அப்படின்னா இங்கே இருக்கிற மிலிட்ரி பர்சன் தான் அந்த செக்யூரிட்டியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பி தான் நாங்கள் எல்லாருமே உள்ளே வரோம். அப்போ அப்படி லைனில் வரும்போது நாங்கள் 2 ஸ்ப்ளிட் ஆகி அந்த லைனில் வருவோம். அப்படி வரும்போது லைன்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு. அப்ப அந்த லைன்ல இருந்து ஒரு பையன் வெளியே வந்திருக்கிறான். அப்படி வந்த உடனே என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவனை பிடிச்சி தனியா உட்கார வச்சுட்டாங்க. ஸோ அப்போ தனியா எதுக்கு உட்கார வச்சாங்க அப்படின்னா அவனை ரொம்ப நேரமா விடவே இல்லை. கடைசி வர அவனை விடவே இல்லை. லைன் எல்லாம் முடிஞ்சாச்சு. அப்புறம் தனியா ரூம்குள்ள கூட்டிட்டு போய் அவனை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவனை வந்து செக்ஷுவலா ஹராஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவனை ஃபுல்லா செக் பண்றேங்கிற பேர்ல அவனோட ட்ரெஸ் ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொரு ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் அவன் ரிமூவ் பண்ணியிருக்கான். ரிமூவ் பண்ண பிறகு அவனோட மெயின் பார்ட்டை வந்து தப்பா டச் பண்றது இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்களும் அவங்களோட அந்த கொய்தி அந்த பர்டிகுலர் பர்சன் அவங்களும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஜிப்பை ஓபன் பண்ணி அவனை வந்து தப்பா பேசியிருக்காங்க. அப்புறம் பிளஸ் மசாஜ் பண்ண வச்சிருக்காங்க, அவனை அடிச்சிருக்காங்க, டார்ச்சர் பண்ணிருக்காங்க ரொம்ப. ஸோ அவன் ரொம்ப மன உளைச்சல்ல தான் இருந்தான். அவனுக்கு இப்ப என்ன அப்படின்னா இவங்க வந்து கண்டிப்பா அதுக்கான ஒரு கேரண்டி அவங்க எடுத்துதான் ஆகணும். ஏன்னா ஒரு பையனை வந்து இப்படி எல்லாம் அவன் வந்து இங்க ஒர்க் பண்ண வந்திருக்கான். அவன் ஒரு ஸ்லேவ் இல்ல. நாங்க எல்லாருமே யாரு அப்படின்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜிஎஃப்டிஸ் இருக்காங்க, சூப்பர்வைசர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நாங்க எல்லாருமே இங்க ஒர்க் பண்ற ஜிஎஃப்டிஸ் கேஎன்பிசியில நாங்க அரபியன் டெக்ங்கிற ஒரு கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்றோம். ஸோ அப்போ நாங்க நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்றோம், எடுக்கிறோம். ஆனா எங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இந்த அரபியன் டெக்ல இருந்து கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சிலது பண்றாங்க, இல்லன்னு சொல்லல, பண்றாங்க. ஆனாலுமே அது 100% பண்றது இல்ல. அவங்களுக்கு சாதகமா ஏற்ற மாதிரி தான் பண்றாங்களே தவிர அப்படிதான் பண்றாங்க. சோ இங்க இருக்கிற எல்லாருமே நாங்க இன்னைக்கு ஒர்க்கர் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம். ரீசன் என்னன்னா அந்த பையனுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சாகணும். அப்படித்தானே? எல்லாருமே எதுக்காக இருக்கிறீங்க? கண்டிப்பா இதை வந்து ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ நம்ம இந்தியால இருந்து ஃபுல் சப்போர்ட் கிடைக்கணும். நான் நிறைய மீடியாஸ்க்கு கால் பண்ணி பேசிட்டேன். மீடியாஸ் எல்லாமே கேஎன்பிசி அப்புறம் மிலிட்டரி அப்படின்னு சொன்னோன்னா காலை கட் பண்ணிடுறாங்க. எந்த ஒரு மீடியாவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. நாங்களா போய் ஹெல்ப் கேட்டாலும் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்களை எப்படியாவது அந்த ரெஃபைனரிக்குள்ள கூட்டிட்டு போய் எங்களை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கிருந்து வெளியே விடக்கூடாது. அப்படி எங்களை வந்து இப்ப நீங்க போய் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இதை நாங்க விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா எங்களால பழையபடி இந்த விஷயத்தை எழுப்பி கொஸ்டின் பண்ண முடியாது. இப்ப அந்த பையன் ஒரு காசை கொடுத்து அவனை ஊருக்கு அனுப்பிட்டாலும் நாளைக்கு இதே பிரச்சனை எங்களுக்கும் வரும். நாங்களும் இதை ஃபேஸ் பண்ணி ஆகணும். அவன் எங்களோட ஒரு ஓன் பிரதர் மாதிரி. அவனுக்கு வந்த நாளைக்கு எங்களுக்கும் வந்த மாதிரி தான். சோ அப்போ இந்த விஷயத்தை கண்டிப்பா நாங்க கேட்டுதான் ஆகும். அப்படிதானே? எல்லாரும் கேட்பீங்க தானே? சோ கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. இன்ஸ்டால, ட்விட்டர்ல, அப்புறம் உங்களுக்கு என்னென்ன சேனல்ஸ் தெரியுமோ எல்லா சேனல்ஸ்லயும் இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த விஷயம் வந்து இந்தியால இருக்கிற எல்லா கவர்மெண்ட் செக்டார்ஸ்க்கும் போகணும். அந்த அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ இதுல வந்து கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க உங்களுக்காக சொல்லுவாங்க அங்க என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த இன்னும் டீட்டெயிலா உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேவா? இங்க வந்து கூடி இருக்கிறது வந்து வெறும் தமிழ் பீப்புள் மட்டும் இல்ல. ஆக்சுவலி இங்க நடந்திருக்கிறது யாருக்கு அப்படின்னா தமிழ் ஒரு பையனுக்கு தான் நடந்திருக்கு. ஆனா இங்க சப்போர்ட்டுக்கு இருக்கிறது யாரு அப்படின்னா தமிழ் பசங்க கூட ஹிந்தி பசங்க அவ்வளவு பேர் சப்போர்ட்டுக்கு நிக்கிறாங்க. இங்க நாங்க எல்லாருமே யுனைடெடா தான் நிக்கிறோம். சரியா? அவன் தமிழ், அவன் ஹிந்தி அப்படின்லாம் யாருமே பிரிச்சு பார்க்கல. இங்க எல்லா கண்ட்ரீஸுமே இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா யுனைடெடா தான் இருக்கிறோம். எல்லாருமே இங்க இந்த விஷயத்துக்காக குரல் கொடுத்து நாங்க நிக்கிறோம். சோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். சோ நீங்க எல்லாரும் கடைசி வரை நிப்பீங்க தானே? எங்களுக்கு நாங்க ஒர்க்கு போறது இல்ல. இந்த விஷயத்தோட ப்ராப்பரான சொல்யூஷன் வந்தா மட்டும் தான் நாங்க ஒர்க்குக்கு நாங்க இனி கண்டினியூ பண்ணுவோம். எங்களை ஒர்க்கு போக சொல்லி எங்களை ஃபோர்ஸ் பண்றாங்க. இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணாம அவங்களுக்கு அங்க ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகி நிக்குதுன்னு சொல்லிட்டு எங்களை ஃபோர்ஸ் பண்றாங்க. சோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.